வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இங்கிலீஷ்ல ஒரு டாபிக். என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் டேக். ஓகேவா? கொஸ்டின் டேக் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th 11th 12th இந்த மூணு இடத்துல மட்டும் தான் இருக்கும். 6th to 12th நீங்க எங்க கொஸ்டின் டேக் நம்மள்ட்ட புக்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th 11th 12th இந்த மூணு ஸ்டாண்டர்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின்குள்ளதான் இருக்கும் நம்ம புக் பேக்ல. நீங்க எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து எப்படி கேட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லைட்டா பாத்துக்கோங்க. ஏன்னா இது நார்மல் கிராமர் தான். பொதுவா இதுல இருந்து மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால வெளியில 1-2 போனா எடுத்துடலாம் கொஸ்டின். ஓகேவா? சரி, ரெண்டுமே நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நம்ம இதுல ஒரு 50 to 60 கொஸ்டின் நானும் இங்க வச்சிருக்கேன். அந்த 50 to 60 கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுறேன். அதை புரிஞ்சாச்சு அப்படின்னா 60 கொஸ்டினையும் உங்களாலே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு 5 செகண்ட்ல டக்கு டக்குன்னு பார்த்தாலே இதுதான் 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 அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் டேக்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸா கொஸ்டின் கேட்கணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸா கொஸ்டின் கேட்கணும். அவ்வளவுதான், 2 தான். ஓகேவா? அதுல ஒரு 3 மெத்தட் இருக்கு. அந்த 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் தான். கரெக்டா ரூல்ஸ் சொல்லிட்டேன் அப்படின்னா வேகமா போயிடும். கொஸ்டின் வந்துருச்சுன்னா 60 கொஸ்டினை வேகமா முடிச்சிடலாம். 5 செகண்ட் தான் போகும். இதுதான் ரூலு. இதை பார்த்தா இது இருக்கான்னு பார்த்தா போதும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம போவோம். நம்ம 8th டைரக்டா போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எப்படி படிக்கணும்ன்ற மெத்தட் 8th கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா 11th ஓரளவு கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸை படிச்சுட்டு நம்ம டக்குன்னு நம்ம 8th 12th வந்தோம்னா ஈஸியா எடுத்துடலாம். அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ்க்கு வந்துட்டேன். இது பார்த்ததுக்கு பிறகு அப்படியே 8th கீழே ஆட் பண்ணிருப்பேன். 8th முடிச்சிடலாம். 8th 11th இன்னைக்கு வீடியோல பாத்திரலாம். 12th உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி, 11th பார்க்கலாமா? சரி, இது நாங்க உங்களுக்கு எடுத்திருக்கிற மெட்டீரியல்ஸ், இங்கிலீஷ்க்குன்னு உங்களுக்கு எடுத்திருக்கிற மெட்டீரியல்ஸ் அந்த ஸ்கூல் புக்ல பிளஸ் வெளியில எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இதுக்குள்ளேயே. ஓகேவா? இதை தாண்டி போகாது. இது பார்த்தாலே தாராளமா கொஸ்டின் டேக் உங்களால அடிக்க முடியும். சரி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேக்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் டேக் நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ எதுல எழுதணும் அப்படின்னா நெகட்டிவ்ல எழுதுன்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் சென்டென்சஸ் டேக் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஓகேவா? வாக்கியம் நேர்மறையா இருந்தா கொஸ்டின் டேக எதிர்மறையா எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மெத்தட், இதுதான் 3. ஓகேவா? முக்கியமானது இதுதான் ஃபுல்லாவே. நம்ம எப்படி கொஸ்டின் டேக் ஆன்சர் எடுக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் த ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் அதாவது வெர்புல மெயின் வெர்பு ஹெல்பிங் வெர்புன்னு 2 இருக்கு. இது ஹெல்பிங் வெர்ப் வருது, மெயின் வெர்ப் வருது பின்னாடி இருக்கும். 2வது டைப்ல வச்சிருப்போம். இது ஃபர்ஸ்ட் டைப் ஹெல்பிங் வெர்ப். ஃபர்ஸ்ட் அதுல ஹெல்பிங் வெர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு, இஸ், வாஸ், வேர் இத மாதிரி. ஓகேவா? இத மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹெல்பிங் வெர்ப். அந்த ஹெல்பிங் வெர்ப் அதுல இருந்துச்சு நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா வேலை முடிஞ்சுச்சு. அந்த ஹெல்பிங் வெர்பை ஃபைண்ட் பண்றோம். இங்க இருக்கு ஹெல்பிங் வெர்ப் இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஹெல்பிங் வெர்ப் கூட நாட்ன்றத ஆட் பண்ணணும். அப்ப இஸ் இருந்துச்சுன்னா இஸ் நாட் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஆர் இருந்துச்சுன்னா ஆர் நாட், வாஸ் இருந்துச்சுன்னா வாஸ் நாட். இத அந்த வெர்ப் அந்த ஹெல்பிங் வெர்ப் கூட ஆட் பண்ணணும். அதான் சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபைண்ட் அவுட் த ஹெல்பிங் வெர்ப். 2வது ஸ்டெப் ஆட் நாட் டு தட். அதாவது அந்த ஹெல்பிங் வெர்ப் கூட நாட் ஆட் பண்ணுங்க. அந்த நாட்டையும் ஃபுல்லா எழுதாதீங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா ஷார்ட் இட், அதாவது ஷார்ட்டா இந்த என்டின் போடுறாங்க பாரு, இஸ் நாட் அதான் இஸ்இன்ட் அப்படின்னு எழுதுவாங்க. இஸ்இன்ட்னு சொல்லுவாங்க, இல்ல இஸ் நாட் அப்படின்னு கூட நீ வாசிச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து தென் ரைட் த ப்ரொனவுன். ப்ரொனவுன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுன் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொனவுன். அதாவது நவுனுக்கு பதில் எழுதுறதுதான் ப்ரொனவுன். ஓகேவா? அதாவது முன்னாடி நம்ம எழுதிருப்போம்ல ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட் இதெல்லாம் எழுதுவோம்ல, அதெல்லாம் தான் அங்கிட்டு என்னவா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொனவுனா யூஸ் பண்ணுவோம். இந்த 3 தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுல அந்த ஹெல்பிங் வெர்ப் இஸ், ஆர் இதெல்லாம் இருக்கான்னு பாக்குறோம். 2வது அது கூட நாட் ஆட் பண்றோம். அங்கிட்டு ப்ரொனவுனை போடுறோம். முடிஞ்சிடும் ஆன்சர். ஓகேவா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. இதேதான் இங்கே மேல கொடுத்துருப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப இது கொஸ்டின் ஹி இஸ் குட் அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப் என்ன, இஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெல்பிங் வெர்ப் இருக்கா, இஸ் இருக்கா, ஆர் இருக்கா, என்ன ஹெல்பிங் வெர்ப் கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கூட நாட்டை ஆட் பண்றோம். இஸ் நாட். நவுனை எடுத்து எழுதுறோம். கடைசியா நவுன் எடுத்து எழுதுனா என்ன இருக்கும், இஸ் நாட் ஹி அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். இந்த 3 மட்டும் எழுதணும். அது பாசிட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். இஸ் நாட் இருந்துச்சுன்னா நீ வெறும் இஸ் எழுதுனா போதும். இது பாசிட்டிவா நெகட்டிவானும் பார்க்கணும். ஓகேவா? இங்க பாசிட்டிவா கொடுத்துருக்கான் இஸ் அப்படின்னா நீ இஸ் நாட்னு எழுதணும். இங்க வெர்பு இஸ் இருந்துச்சுன்னா இஸ் நாட், ஹீ இருந்துச்சுன்னா நீ ஹீ தூக்கி அப்படியே போட போற. ஓகேவா? சரி, அடுத்து ஆர் இருந்துச்சுன்னா ஆர் நாட். இங்க முன்னாடி என்ன இருக்குது, தே இருக்குது, அதனால தேன்னு கொடுத்தாச்சு. ஆர் நாட் தே.
he has அப்படின்னா ஹேஸ்ன்னு கொடுத்துருந்தானா has not அப்படின்றது முன்னாடி இருக்கிற he சப்ஜெக்டை அங்க ப்ரொனவுனா யூஸ் பண்றோம். ஓகேவா? she isனா is not she. ஆம்ன்றது மட்டும் வரும்போது ஆம் வரும்போது நம்ம ஆர் நாட்டை பயன்படுத்தணும். ஆம்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? ஆர் நாட். ஆம் ஐ குட் அப்படின்னு கொடுத்தனா ஆர் நாட் ஐ. இந்த வெர்பை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுற. ஆம்ன்றத ஆர் நாட்னு எழுதுறோம், ஐன்றத அப்படியே தூக்கி எழுதுறோம். ஆர் நாட் ஐ அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? சரி, இது வந்து பாசிட்டிவ். அதாவது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸா எழுதுறோம். பிளஸ் நம்மளுக்கு இங்க வெர்பு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்பு யூஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஹெல்பிங் வெர்பு யூஸ் பண்ணாம மெயின் வெர்பாவே நம்மளால அந்த இஸ் நாட்டு இஸ் வாஸ் அந்த ஹேஸ் ஹேவ் எல்லாம் கொடுக்காம டைரக்டாவே அந்த வெர்பை யூஸ் பண்றாங்க, மெயின் வெர்பை யூஸ் பண்றாங்கன்னா நம்ம எப்படி பண்றதுன்றது ரெண்டாவது ஸ்டெப். ஓகேவா? இது இங்க இருக்குது. வாக்கியத்தில் ஒரே ஒரு வெர்பு மெயின் வெர்பு மட்டும் வந்தா எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 ஸ்டெப் தான் இதுவும். 3 மட்டும் நல்லா பாத்துக்கோ. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ரெண்டு தான் கொடுப்பாங்க. பிரசன்ட் டென்ஸ்ல வெர்புல வந்து எஸ் சேர்த்திருக்காங்களா எஸ் சேர்க்கல அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரசன்ட் டென்ஸ். மெயின் வெர்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்க. இதை பார்த்தா தான் கீழே ஆன்சர் பண்ண முடியும். இது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே ஆன்சர் பண்ண முடியாது. அதனால நல்லா பாத்துக்கோங்க. நம்மளுக்கு மெயின் வெர்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது அந்த ஹெல்பிங் வெர்பு இல்லாம மெயின் வெர்பு வந்துருக்குது. அதுல பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல அந்த ஹெல்பிங் வெர்பு கூட எஸ் வந்துச்சுன்னா ஒரு மெத்தடு, எஸ் வரலன்னா ஒரு மெத்தடு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் கோன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எஸ் வந்திருக்குதா, கோஸ்ன்னு வந்திருக்குதா? வரல. இதுதான் எஸ் சேர்த்திருக்கிறது. ஓகேவா? அதாவது மெயின் வெர்ப்ல எஸ் சேர்த்திருக்காங்களா சேர்க்கல. எஸ் சேர்க்கலன்னா நம்ம வந்து டூன்னு எடுத்துக்கணும். எஸ் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா டஸ்ன்னு எடுத்துக்கணும். எஸ் சேர்த்திருந்தா டஸ், எஸ் சேர்க்கலன்னா டூ. அவ்வளவுதான். ரெண்டு மெத்தட். ஓகேவா? பிரசன்ட் டென்ஸ்ல எஸ் சேர்த்திருந்தாங்கன்னா டஸ், எஸ் சேர்க்கலன்னா டூ. பாஸ்ட் டென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம டிட்னு எடுத்துக்கணும். பாஸ்ட் டென்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன எடுத்துக்கணும்? டிட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? பார்க்க உனக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த அப்படின்னாலே கன்ஃபார்மா உனக்கு புரிஞ்சிடும். கொஸ்டின் டாக்ல வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க, மறுபடியும் கேட்டாங்க அப்படின்னா தூக்கிடலாம். ஓகேவா? சரி பாரு, வீடியோ பாரு. ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கோஸ். அந்த மெயின் வெர்ப்ல எஸ் சேர்த்திருக்காங்களா? இஎஸ், ஐஇஎஸ், ஐஎஸ் இந்த மாதிரி லாஸ்டா அந்த வெர்புல வந்து எஸ் சேர்த்து இருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா டஸ்ன்னு எடுக்கணும். ஓகேவா? நம்ம இங்கே மேல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருந்திருப்போம் ஃபுல்லாவே. இது பிரசன்ட் டென்ஸ். இங்க வெறும் கம்மன் கொடுக்குறாங்க. இதான் வெர்பு. ஓகேவா? வெறும் கம்மன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும்னா டூ தே. அதாவது இது வந்து கம்முன்றத பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னும் போது இது டூன்ற மாதிரி அர்த்தம். அப்ப நம்ம இங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா டோன்ட் அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? டூன் இருந்துச்சுன்னா நம்ம டோன்ட் எடுக்கணும். இங்க தேன் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுதுறோம். டோன்ட் தே அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? நம்ம வெறும் கம்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்ல தான் இருக்குது. அப்பனா டூன் மட்டும் எடுத்துக்க. நம்ம அங்கிட்ட என்ன எழுதணும் அப்படின்னா கொஸ்டின் டாக் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டோன்ட் தே அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அதுவே வெர்புல வெர்புல எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ சேர்த்திருக்காங்க. கோஸ் மாதிரி கோஸ், பிளேஸ் இந்த மாதிரி அந்த மெயின் வெர்ப்ல எஸ் இல்லைன்னா இஎஸ் இல்ல ஐஎஸ் இந்த மாதிரி சேர்த்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா அந்த வெர்பை வந்து டஸ்ன்னு சொன்ன மாதிரி பாசிட்டிவ்ல. ஓகேவா? பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும்? டஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்ப இங்க he goes late. அப்ப கோஸ்ன்றத நம்ம என்ன எடுத்துக்கணும்? டஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இங்க நெகட்டிவா எழுதும் போது என்ன எழுதணும்? டஸ் நாட் he. ஓகேவா? நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டஸ் நாட் he. அவ்வளவுதான். பிரசன்ட் டென்ஸ்ல எஸ் சேர்க்கல அப்படின்னா வெறும் டூ, எஸ் சேர்த்தாங்க அப்படின்னா டஸ். அந்த 2 லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே பாஸ்ட் டென்ஸ்ல வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கு அப்படின்னா வெண்ட். வெண்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸா? ஆமா, பாஸ்ட் டென்ஸ் தான். கோ, வெண்ட், கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ, வெண்ட், கான் கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் டென்ஸ் படிப்போம். கோ, வெண்ட், கான். ஓகேவா? அதுல வெண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீ டிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா டிட் யூஸ் பண்ணும். அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா டிட் நாட்னு சொல்லணும். இங்க she went late. வெண்ட்ன்றது கோ, வெண்ட் பாஸ்ட் டென்ஸ். அப்ப நம்ம இதை என்ன எழுதலாம்? டிட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது பாசிட்டிவ்ல இருந்தா நம்ம நெகட்டிவா எழுதும் போது டிட் நாட் see அப்படின்னு நோட் பண்ணணும். நெகட்டிவா எழுதும் போது டிட்னா டிட் நாட் see. அவ்வளவுதான். இந்த 3 தான். மெயின் வெர்பு வந்தா மட்டும் நம்மளுக்கு அங்க மேல இருக்கிற மாதிரி ஹெல்பிங் வெர்பு டைரக்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டைரக்டா நான் இஸ் நாட் ஷி, இஸ் நாட் ஹி அப்படின்றத டைரக்டா எழுதிடலாம். நாட்டு போடுறோம், நவுனை தூக்கி போடுறோம். ஒருவேளை ஹெல்பிங் வெர்பு கொடுக்காம மெயின் வெர்பு கொடுத்தாங்கன்னா பிரசன்டா, பிரசன்ட்ல எஸ் சேர்த்திருக்காங்களா சேர்க்கலையா, பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்களா இதை மட்டும் பாவம். பிரசன்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, எஸ் சேர்க்கலன்னா டூ. பிரசன்ட்ல எஸ் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா டஸ்.
பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டிட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதோட நெகட்டிவா போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, எந்தெந்த ஹெல்பிங் வேர்டா நம்ம நெகட்டிவா எழுதும் போது எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இங்க பி ஃபார்ம் வெர்பு. ஃபர்ஸ்ட் என்ன, இங்க ஆம்னு வந்துச்சுன்னா நம்ம ஆர் நாட் அப்படின்னு எழுதணும். இஸ்னா இஸ் நாட், எல்லாமே சுருக்கி நாட்ன்றத ஃபுல்லா இல்லாம என்னன்னு எழுதிருக்கோம், இன்ட்னு எழுதிருக்கோம். ஆர் இன்ட், அதாவது ஆர் நாட். இஸ்னா இஸ் நாட், ஆர்னா ஆர் நாட், வாஸ்னா வாஸ் நாட், வேர்னா வேர் நாட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இங்க டூ ஃபார்ம். டூனா டோன்ட், டு நாட் அப்படின்னு சொல்லக்கூடாது. டோன்ட், டூனா டோன்ட், டஸ் நாட் டஸ் நாட், டிட் நாட் டிட் நாட். ஓகேவா? இதுதான் நம்ம மெயின் வெர்புக்கு அடிக்கடி யூஸ் பண்றது. எதுனா இதுதான் நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கணும்ன்றதுக்காக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மெயின் வெர்புல தான் கேட்பாங்க. ஈஸியா கேட்கணும்னா நம்மளுக்கு அந்த ஹெல்பிங் வெர்புல இருந்து ஈஸியா கேட்டுருவாங்க, நம்ம எடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். இது கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் நம்ம பாத்துறோம்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? பிரசன்ட்ல எஸ் சேர்க்கலனா டூ, எஸ் சேர்த்தா டஸ், பாஸ்ட்ல கேட்டாங்கன்னா டிட், வேலை முடிஞ்சா. டூனா டோன்ட், டஸ்னா டஸ் நாட், டிட்னா டிட் நாட், வேலை முடிஞ்சா. டூனா டோன்ட். ஓகேவா? டூ நாட்ல டோன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இங்க அடுத்து ஹேவ். ஹேவ் துணை விரும்பாக வந்தால் ஹேவ்னா ஹேவ் நாட், ஹேவ்னா ஹேவ் நாட், ஹேஸ்னா ஹேஸ் நாட், ஹேட்னா ஹேட் நாட், ஹேவ் நாட் ஹேஸ் நாட் ஹேட் நாட். அதுவே இங்க இருக்கிற ஹேவ் வந்து சப்வெர்ப், அதாவது ஹெல்பிங் வெர்ப்ல வந்துச்சுன்னா, அதுவே ஹேவ் வந்து மெயின் வெர்பா வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹேவ் நாட்டும் எழுதலாம், அதுக்கு பதிலா டோன்ட் அப்படின்றதும் எழுதலாம். டூ மாதிரி நம்மளுக்கு இங்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க ஹேஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ஐஎஸ் இந்த மாதிரி வந்திருக்கிற மாதிரி ஈஸிட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேட்ன்றது பாஸ்ட் டென்ஸ்க்கு வர மாதிரி நம்ம அப்படியே டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் மெயின் வெர்பா வந்துச்சுன்னா ஹேவ். ஓகேவா? மெயின் வெர்பா வந்துச்சுன்னா ஹேவ் வந்து என்ன எழுதணும், டோன்ட், ஹேஸ்னா டஸ் நாட். இதுவும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். ஹேவ் நாட்டும் எழுதலாம், டோன்ட் எழுதலாம். ஹேஸ் நாட்டும் எழுதலாம், டஸ் நாட்டும் எழுதலாம். ஹேட் நாட்டும் எழுதலாம், டிட் நாட்டும் எழுதலாம். ஓகேவா? இது நம்மளுக்கு கேட்கறது வந்து ரேரா இருக்கும். 12th நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இதை முடிச்சிருவோம். அடுத்து கோ. கோன்னு வந்துச்சுன்னா டைரக்ட் மெயின் வெர்ப் கொடுக்கும் போது டூ மாதிரி, அப்ப நம்ம டோன்ட்னு எழுதணும். ஓகேவா? இந்த சைட்ல கோஸ் வெர்ப் என்னன்னு கொடுத்துருக்கான், எஸ் சேர்த்து கொடுத்துருக்கான். அப்ப நம்ம டஸ்ன்னு எடுத்துக்கணும், அதை டஸ் நாட்னு சொல்லணும். வென்ட்னா பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்கான், பாஸ்ட் டென்ஸ்னா டிட்னு இருக்கும், டிட் நாட்னு எழுதணும். பிளேனா டைரக்டா என்னன்னு கொடுத்துருக்கான், மெயின் வெர்ப் பாசிட்டிவா டூ மாதிரி. ஓகேவா? அதுல வந்து ஐஎஸ்ஓ எஸ்ஓ சேர்க்காம இருந்துச்சுன்னா டூ, அப்ப டு நாட் டோன்ட் அப்படின்னு எழுதணும். இங்க பிளேஸ்னா எஸ் சேர்த்து இருந்தா டஸ் நாட், பிளேட்னா டிட் நாட். இது ஞாபகம் இருந்தா போதுங்க, ஈஸியா தூக்கிடலாம், வர கொஸ்டின் எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து கீழே இருக்கிறது வில்னா வாண்ட், இதெல்லாம் நார்மலா தெரியும், இதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? வில்னா வாண்ட், ஷேல்னா ஷேல் நாட், கேன்னா கெனாட், உட்னா உட் நாட், ஷுட்னா ஷுட் நாட், குட்னா குட் நாட், நீட்னா நீட் நாட், ஆப் டு அப்படின்னா ஷுட் நாட் போகணும், ஆப் டுனா ஷுட் நாட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது வித்தியாசமா இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப் டு அப்படின்னா ஷுட் நாட். சரி, அடுத்து இது ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவா சொல்லணும். ஓகேவா? நெகட்டிவ் வருதுன்னா பாசிட்டிவா எழுதணும். பாசிட்டிவ் வரும்போது நம்ம பார்த்தோம் நெகட்டிவா சொல்லு, நெகட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஓகேவா? வாக்கியம் எதிர்மறையாக இருந்தால் கொஸ்டின் டாக் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதாவது நாட்டு கொடுத்திருந்தானா நாட்டை தூக்கணும், நாட்டு கொடுத்திருந்தானா நாட்டை தூக்கிட்டு நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் தூக்கி போட போறோம், ப்ரோனோனா தூக்கி போட போறோம். அவ்வளவுதான், ரெண்டே ஸ்டெப் தான். ஓகேவா? அதாவது நாட்டு அல்லது நாட்டை குறிக்கும் கீழ்கண்ட வார்த்தைகள் இருந்தால் கொஸ்டின் டாக்ல நாட்டை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா எழுதணும், நாட்டை தூக்கிட்டு பாசிட்டிவா எழுதணும். முன்னாடி இருக்கிற அந்த சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி போட போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது ஹெல்பிங் வெர்பை எழுதி நாட்டை தூக்கணும். தான் மூணு இது. ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்பிங் வேர்டை எழுதுறோம். இஸ்னா இஸ் நாட்னு கொடுத்துருப்பான், அதுல இஸ் எழுதி நாட்டை தூக்கிட்டு கடைசியா அந்த ஹீ சி இந்த மாதிரி சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாங்களா, அதுதான் ப்ரோனோன் சொல்றோம். நவுனை வந்து ப்ரோனோனா யூஸ் பண்றோம், அதை எழுதணும். எழுதிட்டா வேலை முடிச்சு. இது எக்ஸாம்பிள். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போமா, தே டு நாட் டெல்ஸ் லைஸ். ஓகேவா? நம்மளுக்கு ஃபுல் லைன்லாம் தேவையில்லைங்க, நம்மளுக்கு டோன்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்னன்னு எழுதுனா போதும், நாட்டுன்றத தூக்கி டூ அப்படின்னு எழுதிக்கலாம். நாட்டை தூக்குறோம், இந்த தேவை போட போறோம், அவ்வளவுதான். டூ தே. இங்க டிட் நாட் இருந்துச்சுன்னா டிட் முன்னாடி இருக்கிறத தூக்க போறோம், ஷீ சப்ஜெக்ட் தூக்கி எழுத போறோம், அதான் ப்ரோனோனா எழுத போறோம். ஓகேவா? ஹேவ் நோ அப்படின்னு இருக்கான், இங்க நோ கார்ஸ், ஹேவ் நாட்னு கொடுக்கல, ஹேவ் நோ, அதுவும் நெகட்டிவ் தான். அப்ப நம்ம ஹேவ் யூ அப்படின்னு எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நாட் நோ இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் தூக்கி விட்டு முன்னாடி இருக்கிற ப்ரோனோனை தூக்கி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதுக்கு நெகட்டிவா பாசிட்டிவா கேட்கறதுக்கு. ஓகேவா? சரி, அடுத்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம நெகட்டிவ்னு எடுப்போம், பாசிட்டிவ் மார்க் தெரியும், ஆனா அது நெகட்டிவ். எதெல்லாம் வந்தா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நோ,
நன்னு, லிட்டில், ஃபியூ, ரேர்லி, ரேர்லி ரொம்ப கம்மியா இருக்கு, ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்சிலி, நெய்தர், நெவர், செல்டம் ஆகியவையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்துச்சுனாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு மைண்ட் பண்ணிக்கணும். அப்ப நம்ம கீழே ஆன்சர் என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கிறது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்க. நோ, none, little, few, rarely, hardly, barely, scarcely, neither, never எல்லாம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆன்சர் பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாட்லாம் இது எல்லாமே நாட் மாதிரி அதை தூக்கி விட்டு எழுதிடணும். ஓகேவா? சரி, நம்ம இப்ப கீழே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 பாப்போமா? she rarely goes to films. நம்ம என்ன செஞ்சா போதும், ஃபுல்லாலாம் பார்க்க தேவையில்ல. ரேர்லின்னு வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம என்ன எழுதணும், லாஸ்டா சியை தூக்கி போடுவோம். இங்க என்ன இருக்குது, கோஸ் அப்படின்றது. கோஸ்னா என்ன, வெர்போட எஸ் சேர்த்துக்கலாம். வெர்போட எஸ் சேர்த்துனா டஸ் போடணும். டஸ் ஷி அப்படின்னு எழுதலாம். கோஸ்ன்னு கொடுத்துருக்கிறனால வெர்போட எஸ் சேர்ந்திருந்தா டஸ் போட்டு ஷி போடணும். புரியுதா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்து எழுதணும். இல்ல இது நெகட்டிவ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா டஸ் நாட் சீன் போட்டு இருப்பேன். இது நெகட்டிவா இருக்கிறனால நான் டஸ் ஷி அப்படின்னு எழுதிருக்கேன். அவ்வளவுதான். செல்டம், டாக்ன்றது நம்மளுக்கு நார்மலா பிரசன்ட் டென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான், ஐஎஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கல. அப்ப இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம இதை என்ன நினைச்சுக்கலாம், டூ, டாக்ன்றது பிரசன்ட்ல வெறும் டூன்னு எடுத்துக்கலாம். அப்ப டூ ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்க few boys, very few boys go, goன்றதா நமக்கு இங்க வெர்பு. ஓகேவா? very few boys go to temples. ஃபர்ஸ்ட் வெர்பு எது, மெயின் வெர்பா ஹெல்பிங் வெர்பா? இதுல நம்ம ஹெல்பிங் வெர்பு எதுவுமே கொடுக்கல. மெயின் வெர்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கோ தான் இங்க மெயின் வெர்பு. கோன்றதுல எஸ் ஏதாவது சேர்க்கிறனா சேர்க்கல. அப்ப சேர்க்கல அப்படின்னா நம்ம இதை டூன்னு எடுத்துக்கணுமா? ஃபியூன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா? அப்ப நம்ம என்ன எழுதணும், பாசிட்டிவ்ல எழுதணும், டூ. ஓகேவா? வெரி ஃபியூ பாய்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு அங்கிட்டு ப்ரோனவுன்ல எப்படி எழுதுறாங்க அப்படின்னா அப்படியே போட முடியாது. வெரி ஃபியூ பாய்ஸ் அப்படியே போட முடியாது, தே அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க, அவர்கள், தேனா அவர்கள், அந்த வெரி ஃபியூ பாய்ஸ் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. டூன்றத பாசிட்டிவா எழுதுறாங்க. கீழே ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த 60 கொஸ்டின் உனக்கு ஆப்ஷன்ல காமிக்கிறேன், உனக்கு ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்து ஹார்ட்லி. ஹார்ட்லின்றதும் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஹெல்பிங் வெர்பு, ஹெல்ப்ஸ். வெர்பு என்னன்னா ஹெல்ப்ஸ், மெயின் வெர்பு. சாரி, மெயின் வெர்பு வந்து ஹெல்ப்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்ப டஸ்ன்னு எடுத்துக்கணும். டஸ் ஹி அப்படின்னு நீ ஆன்சர் போடலாம். நெகட்டிவ்ல சொல்லிடக்கூடாது, டஸ் நாட் சீன் ஹீன்னு சொல்லிடக்கூடாது. ஹார்ட்லி அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். few boys, fewன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். செல்டம்ன்றது நெகட்டிவ். ரேர்லின்றது நெகட்டிவ். அதான் மேல கொடுத்துருந்தோம், எதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேவா? சரி, லிட்டில் அப்படின்னு வந்தாலும் நெகட்டிவ். அப்ப நம்ம நெகட்டிவ் வந்துச்சுன்னா இஸ் தேர் அப்படின்னு எழுதுனா போதும். அவ்வளவுதான். ஓகேவா? இது நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி பாசிட்டிவா எழுதுறோம் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன் உனக்கு. சரி, அடுத்து இதுல ஒண்ணும் இல்ல, இதே இதுதான் நான் இங்க உனக்கு எளிய முறை அப்படின்னு சொல்லி ஒரு 5 இது சொல்லியிருப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா ஏன்னா அப்படி இப்படிலாம் சொல்லப்பாதீங்க. 5 இது சிம்பிளா சொல்லணும்னா இந்த 5 ரூல், சாரி 6 ரூல் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இஸ், வாஸ், ஆறு, வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நாட்டு சேர்ந்து உள்ளதை தேர்ந்தெடுத்துட்டா போதும். ஓகேவா? வெறும் இஸ், வாஸ், ஆறு, வேர் இது மட்டும் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதோட சேர்த்தா இஸ் நாட், வாஸ் நாட், ஆர் நாட், வேர் நாட் இத மாதிரி நாட்டு இருக்கிறத ஆன்சரா இருக்கும். ஓகேவா? கேள்வியில நாட்டு இருந்துச்சுன்னா நாட்டு இல்லாதத ஆன்சர் எடுக்கலாம். ஓகேவா? கேள்வியில இஸ் நாட்டுன்னு கொடுத்துட்டான், வாஸ் நாட்டுன்னு கொடுத்துட்டானா நீ நாட்டு இல்லாத இஸ், வாஸ், வேர் இதெல்லாம் தேர்வு செஞ்சா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இது கூட நாட்டு இல்லைன்னா நாட்டு இருக்கிறத எடு, நாட்டு இருந்துச்சுன்னா இல்லாதது எடுக்கும். அவ்வளவுதான் இந்த முதல் ரூல். அதுதான் முதல் 2 ரூல் அதுதான் சொல்லியிருந்திருப்போம். வெர்புல எஸ் இருந்துச்சு அப்படின்னா டஸ் நாட், நான் சொல்லியிருந்தேன். அதாவது பிரசன்ட் கொடுத்திருந்து வெர்புல எஸ் இருந்துச்சு அப்படின்னா டஸ் நாட் போடணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அதாவது டஸ், டஸ் நாட். அதே பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா டிட் நாட், டிட் நாட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? அடுத்து இது நம்ம பார்க்காத லாஸ்ட் வார்த்தை. ஓகேவா? பார்க்கல. கம், கோ, கிளீன். அதாவது கட்டளை வாக்கியமாகவோ இல்ல ரெக்யூஸ்ட் கொடுத்திருந்தா, கமாண்டா சொல்றாங்க, ரெக்யூஸ்டா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வில் யூ அப்படின்றத தேர்வு செய்யணும். ஓகேவா? கமாண்ட் கொடுக்குற மாதிரி, அதாவது இதை செய்யி அதை செய்யுன்னு சொல்லிட்டு ரெக்யூஸ்ட் கட்டளை போடுற மாதிரி இருக்கக்கூடாது. கமாண்ட் ரெக்யூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சாரி, ரெக்யூஸ்ட் கொடுக்குற மாதிரியோ கட்டளை சொல்ற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா நீ நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வில் யூவை தேர்வு செய்யணும். ஓகேவா? சரி, அடுத்து லெட்டர்ஸ்ன்னு வந்துச்சுனாலே ஆன்சர் ஷால்பி தான். லெட்டர்ஸ்ன்னு வார்த்தை தொடங்குது அப்படின்னு கேட்டாலே ஆன்சர் என்னன்னா ஷால்பின்னு கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்ப உள்ள போலாமா? அவ்வளவுதான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ். அவ்வளவு. இந்த ரூல் தெரிஞ்சா போதும். இப்ப நம்ம பார்த்த வர ரூல் தெரிஞ்சிச்சுன்னா உள்ள அடிச்சாலும் 60 கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம 11th புக் பேக் ஆன்சர் சொல்ல போறோம். 11th புக் பேக் ஆன்சர்
அவன் 4 ஆப்ஷன்லாம் செட் பண்ணிருக்க மாட்டான், இப்படிதான் கேள்வி கேட்டிருப்பான். நான் அடுத்து 8th உனக்கு 8th இருந்து நான் உனக்கு ஆப்ஷன் நானே செட் பண்ணிருக்கேன், நீ அதை பாத்துக்கோ. ஓகேவா? சரி, 11th புக் பேக் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாப்போமா? ஜூம் பண்ணி தெரியுதா நல்லா? சரி, ஓகே. யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், இதோட கேள்வி முடிஞ்சு. நம்ம என்ன நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம்னா, ஆர்னா ஆர் நாட், யூனா யூ, ஆர் நாட் யூ, இஸ்னா இஸ் நாட். அப்ப அஜி அப்படின்றது இங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, அதாவது ஹியா ஷியான்னு பார்த்தா ஷி. இங்க வந்து அது பெண் பால் குறிச்சிருக்காங்க அஜின்றது. ஓகேவா? பேர் நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர் ஆனா பெண்ணான்றது கன்ஃபியூஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அஜின்றத இங்க ஷீன்னு எடுத்துருக்காங்க. அப்ப இஸ் நாட் ஷி, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. இஸ் ஷி இஸ் ஹி அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? பார்த்தா ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இஸ்னா இஸ் நாட் ஷி, இஸ் நாட் ஹி ஷி. இங்க லாரன்ஸ் saw the snake sliding into the hole, இதுல வெர்பே இல்ல. இஸ், வாஸ், ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மாதிரி வெர்பே காணும், ஹெல்பிங் வெர்பா காணும். அப்ப மெயின் வெர்பு தான் இருக்குது. மெயின் வெர்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும். மெயின் வெர்பு எதுன்னு பார்த்தோம்னா சா. ஓகேவா? சி, சா, சீன் அப்படி வரும்ல. பாக்குறேன், பார்த்தேன், பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி அந்த வார்த்தை சா. சான்னு வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கா? இங்க எதுவும் நாட் வருதா? வரல. நாட் வரல அப்படின்னா அது பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதணும்னா நெகட்டிவ்ல எழுதணும். சான்றது பாசிட்டிவா, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா டிட்னு அர்த்தம். நம்ம நெகட்டிவா என்ன எழுதலாம்? டிட் நாட். இங்க லாரன்ஸ் இருக்கனால ஹீன்னு எழுதலாம். டிட் நாட் ஹீ, லாரன்ஸோட இது. நம்ம இங்க ப்ரொனவுன்ல என்ன எழுதணும்னா ஹீன்னு எழுதணும். லாரன்ஸ் தான் எழுதுறோம், மீன் பண்றோம். அப்ப ஹீன்னு எழுதிடலாம். இங்க பாசிட்டிவ்ல இருக்கிறனால டிட், அதை நெகட்டிவா எழுதும் போது டிட் நாட் ஹீ. ஓகேவா? சரி, அடுத்து அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் தான் இங்க இந்த சென்டென்ஸ்ல எது வந்து மெயின் வெர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டெண்டன்ஸ். எஸ் சேர்த்திருக்காங்களா? அப்ப பிரசன்ட் டென்ஸ்ல எஸ் சேர்த்திருந்தா நம்ம என்ன செய்யணும்? டஸ்ன்னு அர்த்தம். அப்ப நெகட்டிவா எழுதும் போது டஸ் நாட் அப்படின்னு எழுதணும். இங்க ஜோடி அப்படின்றத ஹீன்னு எழுதிருக்கான். ஓகேவா? டஸ் நாட் ஹீ, அவ்வளவுதான். இங்க ஷுட்னா ஷுட் நாட், ஷுட்னா ஷுட் நாட். த எய்ம்ன்றத என்ன எழுதிருக்கான்? ப்ரொனவுன்னா இட்னு எழுதிருக்கான். நம்மளுக்கு தேவை இந்த இதை தூக்கி மாத்திரா போதும். இட்டு ஹீ ஷி எல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுக்க மாட்டான். த எய்ம்ன்றத இட்டுன்னு சொல்றான். இங்க போயிட்டு ஹீன்னு சொன்னா எய்ம்ன்றது வந்து ஒரு வராது. ஹீன்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. சீன்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. ஓகேவா? இட்டு தான் அது இது எதுன்னு தான் சொல்ல முடியும் எய்ம்ன்றத. ஓகேவா? அப்ப ஷுட் நாட் ஈட் அப்படின்றத ஆன்சரா எடுத்துடலாம். சரி, அடுத்தது இஸ் அண்ட் அர்ஜென்ட். இது எதுவுமே நெகட்டிவ் கொடுக்கல. அப்ப இஸ் நாட் தேர் அப்படின்றத ஆன்சரா எடுத்துடலாம். ஓகேவா? இஸ் நாட் தேர் அப்படின்றத ஆன்சரா எடுத்துடலாம். இந்த சென்டென்ஸ் ஆட்டோமேஷன் அண்ட் ஷேர்டு மொபைலிட்டி வில் பிளே. இங்கே வெர்பு வந்துருச்சு. வில்னா வாண்ட்னு நம்ம படிச்சிருக்கோமா? அப்ப வாண்ட் தே அப்படின்னு எழுதிடலாம். ஆன்சர் அங்க கடைசியா எழுதிருக்கோம் பாருங்க, வாண்ட் தே அப்படின்னு எழுதிருக்கோம். இதுல சேஞ்சஸ் மெயின் வெர்பு என்னன்னு பார்த்தோம்னா இஸ் வருது. பிரசன்ட் டென்ஸ்ல இஸ் வருது. இஸ் வந்துச்சுன்னா டஸ். ஓகேவா? டஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ்ல டஸ் நாட்னு எழுதணும். இட்டுனா இட்டு, டஸ் இருந்துச்சுன்னா டஸ் நாட் இட். ஓகேவா? சரி, முடிய போகுது. ஓகேவா? 11th வந்து முடிய போகுது. சரி, அடுத்த சென்டென்ஸ்ல 9வது கேள்வியில மெயின் வெர்பு கொடுத்துருக்காங்களா இல்ல வெர்பு கொடுத்துருக்காங்க பாரு. குட்ன்ற வார்த்தை நம்மளுக்கு அந்த வெர்புன்ற வார்த்தை அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா வந்திருக்கான்னு பார்த்தா போதும். அந்த சென்டென்ஸ்ல குட்ன்றது இருக்குது. அப்ப குட் நாட்னு எழுதிடலாம். ஓகேவா? தே, அவ்வளவுதான். குட் நாட் தே அப்படின்றது ஆன்சரா இருக்கும். இங்க வில் அப்படின்னா வாண்ட், வில்லுனா வாண்ட். தி ஷேர்டு ஏர், வில் அப்படின்னு கொடுத்தா வாண்ட்னு எழுதிடலாம். சப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி எழுதிடலாம் ப்ரோனோனா. ஓகேவா? வேலை முடிஞ்சு. இதோட 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு. இப்ப 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட்ல இது புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே 10 கொஸ்டின் வந்து டைரக்டா கொடுத்துருப்பான். அடுத்ததுல இருந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 10ஐயும் பார்த்துட்டு அப்ஜெக்டிவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா 10ஐயும்? இஸ்ன்றது இஸ் நாட், ஷீன்றது அப்படியே எழுதிருக்கான். ஓகேவா? ஆஃபன் அப்படின்றது ஆஃபன், ஸ்கேர்சிலி இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம்? நெகட்டிவ் சென்டென்ஸா பார்த்தோம். அப்ப நெகட்டிவ்னா நம்ம பாசிட்டிவா எழுதணும். ஓகேவா? அப்ப நம்ம இது என்ன எழுதலாம்? வாட்ச். வாட்ச் தான் இங்க மெயின் வெர்பு. அப்ப இது என்ன சொல்லலாம்னா டூ அப்படின்னு சொல்லலாம். டூனா நம்ம அங்க டோன்ட்னு எழுதணும். டூனா டோன்ட்னு எழுதணும். வீன்றத அப்படியே எழுதலாம். வாட்ச் தான் இங்க மெயின் வெர்பு. ஓகேவா? ஆஃப்ன்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நம்ம அதை பாசிட்டிவா எழுதணும். சாரி, இது ஆஃபன் டோன்ட் வின் கொடுக்குறாங்களா? ஆஃபன். சரி, மேல அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, அடுத்து வருவோம். ஓகேவா? 3வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் பின்னாடி பார்ப்போம். டவுட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணு. ஓகேவா? ஆஃப்ன்ற வார்த்தை அதுல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோ. சரி, அடுத்து 3வது ஹேவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹேவ் நாட். இங்க யூ இருந்துச்சுன்னா அந்த யூ அப்படியே தூக்கி போடுறோம். ஓகேவா? டோன்ட் இருந்துச்சுன்னா இங்க டூ.
இங்க ஜான் அண்ட் மேக்ஸ் என்னன்னு சொல்றாங்க, தே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிளேட் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்க என்னன்னு எழுதலாம், டிட்னு அர்த்தம். நம்ம அங்க என்னன்னு எழுதலாம், டிட் நாட். டிட்னு வந்தா டிட் நாட், பீட்டர்ன்றத ஹி அப்படின்னு எழுதுறாங்க. ஓகேவா? அடுத்து ஆர், தே ஆர் அப்படின்னு வந்துருக்கு, ஆர் நாட் தே. டிட் நாட் வந்துச்சுன்னா டிட், மேரின்றத ஷீன்னு எழுதலாம். டிட் நாட்னு வந்துச்சுன்னா நம்ம டிட் ஷீ அப்படின்றத எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து குட் ஹேவ், குட் தான். குட்ன்றது என்ன எழுதுறான், குட் நாட் ஹி அப்படின்னு எழுதுறான். வில்ன்றத வாண்ட் ஹீன்னு எழுதுறான். ஐம்னு வந்துச்சுன்னா என்ன எழுதணும், ஆர் நாட் ஐன்னு எழுதணும். ஆம்னு வந்துச்சுன்னா ஆர் நாட் ஐன்னு எழுதணும். ஈஸியா எழுதிடலாம், அவ்வளவுதான். இதுல இருந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப் வருது. ஒரு 40-50 கொஸ்டின் கீழே கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் வரிசையா. டைம் எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல முடிக்கிறேன். ஓகேவா? he is still sleeping. நம்ம சென்டென்ஸ் எல்லாம் வாசிக்க வேணாம். இஸ்ன்னு வந்துச்சுன்னா இது பாசிட்டிவா நெகட்டிவா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாரு, பாசிட்டிவா இருக்குது. எங்கேயுமே நாட்டோ நோவோ இல்ல, நம்ம அந்த நெகட்டிவ் சென்டென்ஸோ இல்ல. அப்ப நம்ம கீழே இருக்கிறதுல நாட்ல இருக்கணும், எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கணும், எல்லாமே நாட்ல இருக்கு. அடுத்து இஸ்னுச்சுன்னா இஸ் நாட். இங்க பாரு, இஸ் நாட் இங்க இருக்குது, இஸ் நாட் இருக்குது. சுருக்கி அதுல மாதிரி ஃபுல் ஃபார்மா எழுதக்கூடாது, இத மாதிரி சுருக்கி தான் எழுதணும். இஸ் நாட் ஹீ. இங்க பாரு, புக் பேக்ல அப்படியே தூக்கி கொடுத்துருக்கான். இஸ் நாட் ஹீன்னு கொடுத்துருக்கான், இஸ் நாட் ஹீன்னு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம இஸ்ன்ட் ஹீ அதை இத மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? நாட்ன்றத சுருக்கி தான் எழுதணும், ஃபுல் ஃபார்மா எழுதக்கூடாது. ஃபுல் ஃபார்மா எழுதுனா தப்பு. ஓகேவா? 8th புக் பேக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, அடுத்து கோ. கோன்றதான் வந்து இங்க மெயின் வெர்பு. அப்ப இது என்ன அர்த்தம், டூ. அப்ப நம்ம என்ன எழுதலாம், டோன்ட். டோன்ட் டு யூ அப்படின்றத ஆன்சரா எழுதலாம். இங்க ஆர்லாம் வரல. ஓகேவா? பாசிட்டிவா வந்துச்சுன்னா நெகட்டிவா எழுதணும். நெகட்டிவா எழுதணும்னா இது பாசிட்டிவா இருக்குது, இது ரெண்டும் தான் நெகட்டிவா இருக்குது. இங்க மெயின் வெர்ப்ல வெறும் பிரசன்ட் டென்ஸ் மட்டும் தான் வந்திருக்குது அப்படின்னா டூன்னு அர்த்தம். அதுவே இது கூட எஸ் சேர்த்து வந்துச்சுன்னா டஸ்ன்னு அர்த்தம். பாஸ்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா டிட்னு அர்த்தம். அவ்வளவுதான். இங்க டூ வெறும் எஸ் எல்லாம் சேர்க்கல, அப்ப டூன் தான் அர்த்தம். நம்ம டோன்ட்னு எழுதிடலாம், டோன்ட் டு யூ அப்படின்னு எழுதிடலாம். லெட்ஸ்னு வந்துச்சுனாலே என்னதான், ஷால் பி தான் ஆன்சர். லெட்ஸ்னு வந்துச்சுனாலே ஷால் பி தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து we want to be late. we want to be late. want அப்படின்னா என்ன அர்த்தம்னா will not அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன எழுதணும், will be அப்படின்னு எழுதினா போதும். wantனா will notனு அர்த்தம். அப்ப நம்ம will be ன்னு எழுதினா போதும். nobody called. ஓகேவா? nobody called யாருமே கால் பண்ணல, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றான். இது called அப்படின்றது past tense. அப்ப நம்ம did not. ஓகேவா? அப்ப நோபடின்றது நம்ம இங்க என்னன்னு கொடுத்துருக்கான், நெகட்டிவ்ல டிட் நாட்னு கொடுத்த மாதிரி. அப்ப நம்ம டிட்னு போட்டா போதும். நெகட்டிவ் சென்டென்ஸ்ல டிட் நாட்னு கொடுத்த மாதிரி நம்ம டிட்னு கொடுத்தா போதும். நோபடி அப்படின்னும் போது நிறைய பேர் மீன் பண்ற மாதிரி, அதனால இங்க தே யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எல்லாத்துலயுமே தே இருக்கு. நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னால பாசிட்டிவா நோட் பண்றோம். சாரி, நோபடி டிட் நாட்ன்றதுனால நம்ம பாசிட்டிவா எடுக்கிறோம். இதுல பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது மட்டும் தான் பாசிட்டிவ். டூ டிட். ஓகேவா? நம்ம இங்க கால்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது டிட் நாட்ன்ற மீனிங் மாதிரி நம்ம எடுக்கிறது டிட்னு எடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்து வில்லுன்னு வந்துச்சுன்னா வில் நாட் தே. வில் நாட்ன்றதா என்னன்னு எழுதுறோம், வாண்ட் அப்படின்னு எழுதுவோம். வில்லுன்னு வந்துச்சுன்னா வில் நாட். வில் நாட்டை தான் நம்ம சுருக்கி வேற என்னன்னு எழுதணும்னு சொன்னோம், வாண்ட்னு எழுதணும். வில் நாட்ன்றத வாண்ட்னு எழுதணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மஸ்ட்னு வந்துச்சுன்னா மஸ்ட் நாட் வி. மஸ்ட்னு வந்துச்சுன்னா மஸ்ட் நாட் வி. அடுத்து ஆம் ஐன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஐ ஆம் ரைட். ஐ ஆம் அதுதான் சுருக்கி ஐ ஆம்னு இப்படி எழுதிருக்கேன். ஐ ஆம்னு வந்துச்சுனாலே ஆர் நாட் ஐ தான் போடணும். ஐ எம் நாட்னு போடக்கூடாது. ஐ எம் நாட் ஐ, ஆம் நாட் ஐ, இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஆர் நாட், ஐ எம்னு வந்துச்சுனாலே ஆர் நாட் தான். இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பாக்ட். பாக்ட்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். பாஸ்ட் டென்ஸ்னா டிட்னு அர்த்தம். அப்ப டிட் நாட் யூ அப்படின்றத நம்ம போட்டுடலாம். பாசிட்டிவ் கொடுத்துட்டா நம்ம நெகட்டிவ் எழுத போறோம். பாக்ட்ன்றது நெகட்டிவ், சாரி, பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் would not. அப்ப would you. would notனு அர்த்தம்னா would youன்னு போட்டா போதும். would not அப்ப would you. அவ்வளவுதான். இது நார்மலா வந்து நம்மளுக்கு சும்மா நானா கொடுத்துருக்கு. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இந்த ஹி, ஷீட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும்னா வெர்போட எஸ் சேர்ந்து வரும். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் ஒரு கொடுத்துருக்கேன். கீழே ஒரு 40 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்னா. ஓகேவா? சும்மா எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்க்கலாம், பார்த்துட்டு வீடியோ முடிப்போம். ஓகேவா? பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இந்த கொஸ்டின் டேக்ல இருக்கிறது 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆப்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? பிளஸ் இந்த கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஆப்ல விடாமுயற்சியிலையும் ஜல்லிக்கட்டு டெஸ்ட் சீரிஸ்லயும் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். நீங்க அதுல கிளாஸ்ல பார்த்தது எல்லாத்தையும் இந்த பிடிஎஃப் இன்னொரு டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த ரெண்டு டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணுவோம். மத்த டெஸ்ட் சீரிஸ் கிடையாது. விடாமுயற்சியிலும் ஜல்லிக்கட்டு டெஸ்ட் சீரிஸ்லயும் ஜாயின் பண்ணவங்களுக்கு
இந்த பிராக்டிஸ் புக்கு, அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா டாபிக்கோட பிடிஎஃப்மே அதுல உங்களுக்கு இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத கொடுத்துறாங்க. தனியா போலான்னு வச்சிருந்தேன், நிறைய பேர் வந்து இதுல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துறேன், நீங்க அதை பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், we have already heard the news. haveன்னு வந்துருச்சு, நம்ம அப்ப என்னன்னு போடலாம்? have not we. haveன்னு வந்துச்சுன்னா have not we. இங்க hadன்னு வருது. ஓகேவா? கீதா had. hadன்னு வந்துச்சுன்னா had not. கீதான்றத அங்க ஷீன்னு எழுதிருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. இங்க have not வராது. இங்க hadன்னு போடும்போது have not வருமா? வராது. hadன்னு இருக்கும்போது did not வராது. ஓகேவா? அங்க did had not, haveன்னு வந்துச்சுன்னா had not she அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்து ஹேஸ்ன்னு வந்துச்சுன்னா ஹேஸ் நாட். மை ஃப்ரெண்ட்ன்றத ஹீன்னு எழுதிருக்காங்க. ஹேஸ்னா ஹேஸ் நாட், ஹேட்னா ஹேட் நாட் சொல்லியிருக்காங்க. இங்க எவ்ரி ஒன் வார்னடு. வார்னடுனா பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கான். பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம என்னன்னு அர்த்தம்? டிட்னு அர்த்தம். டிட்னு வந்துச்சுன்னா இங்க டிட் நாட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டிட்னு வந்துச்சுன்னா டிட் நாட் எழுதலாம். டிட் நாட் இங்க இருக்குது, டிட் நாட் இங்க இருக்குது. ஆனா இங்க ஹீன்னு எழுதிருக்கான், இங்க தேன்னு எழுதிருக்கான். எவ்ரி ஒன்னை நம்ம எப்படி எழுதலாம்? ஹீன் மென்ஷன் பண்ண எவ்ரி ஒன்னை ஹீன் எழுத முடியுமா, தேன் எழுத முடியுமானா எவ்ரி ஒன்ன்றத தேன் தான் நம்ம மீன் பண்ணணுமே தவிர ஹீன் மீன் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து மெனி வுட். வுட்னு வந்துச்சுன்னா வுட் நாட். இங்க வுட் நாட்ன்றது வேற எதுவுமே இல்ல. இது வந்து வில் நாட்ன்றதா வாண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? வுட்ன்றது வுட் நாட். இங்க மேரின்றத ஷீன் மீன் பண்றோம். ஓகேவா? அடுத்து வுட்ன்றது வுட் நாட், யூன்றது யூன் அப்படியே எழுதியாச்சு. இங்க ஹேஸ் நாட்னு வந்துச்சுன்னா ஹேஷ்ன்னு தான் எழுதணும். ஷீ அப்படியே போட்டிருக்கான். ஹேஸ் நாட்னா ஹேஸ் ஷீ. இங்க வாஸ் நாட்னா வாஸ் தேர் அப்படின்னு எழுதினா போதும். வாஸ் தேர் எங்க இருக்குது? சி ஆப்ஷன்ல இருக்கு. வாஸ் நாட்ன்றது வாஸ் தேர். அடுத்து ஹார்ட்லின்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஹார்ட்லினா நெகட்டிவ் சென்டென்ஸ், நம்ம பாசிட்டிவா எழுதணும். ஓகேவா? இங்க கோன்றது தான் மெயின் வெர்பு. அப்ப மெயின் வெர்பு இங்க வந்து என்னன்னு கொடுத்துருக்கான்? டூன்னு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம என்னன்னு எழுதணும்? டோன்ட் தே அப்படின்னு எழுதுனா ஆன்சர் இருக்கும். ஓகேவா? சரி, இது நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருந்தா நெகட்டிவ்னா பாசிட்டிவா எழுதணும். அப்ப டூ தே அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவ் எழுதணும். இங்க கோன்றது டூன்னு அர்த்தம் மாதிரி. ஹார்ட்லின்றது நெகட்டிவ். ஓகேவா? அப்ப நம்ம டூ தே அப்படின்னு நம்ம பாசிட்டிவா எழுதணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கான், அப்ப பாசிட்டிவா எழுதுனா போதும். ஓகேவா? சரி, அடுத்து நோ ஒன் வுட் அப்ஜெக்டிவ். நோ ஒன்னு வந்துச்சுனாலே நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கான். வுட்னா வுட்னு அப்படியே எழுதணும். ஓகேவா? பாசிட்டிவா எழுதணும். நெகட்டிவ்னா நம்ம பாசிட்டிவா எழுதுறோம். இங்க வந்து தேன்ற மீனிங். ஓகேவா? நோ ஒன்னுனா நிறைய பேர் இருக்கிற மாதிரி, அப்ப வுட் தே அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். ஓகேவா? இஸ் நாட்னா இஸ் நாட்னு கொடுத்தோம்னா இஸ் ஹி. இங்க வாண்ட்னு வச்சுன்னா வாண்ட் ஹி. ஓகேவா? சரி, அப்படியே போயிட்டே இருக்கும். மீதி இருக்கிறத பிராக்டிஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? இதோட பிராக்டிஸ் மெட்டீரியல்ஸ்லுமே உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இல்லாம எக்ஸசைஸ் பிராக்டிஸ் டெஸ்ட் அடிச்சு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஆப்ல டெஸ்ட் சீரிஸ்ன்றத தனியா நான் கிரியேட் பண்றேன். பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இந்த இது உங்களுக்கு ஓரளவு கொஸ்டின் டேக் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு இருந்தது யூடியூப் வீடியோஸ்க்கு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு எடுத்துருவேன். அதாவது 23 டாபிக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு, யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு 23 டாபிக் பார்த்தாலே போதும். புக்கை நீங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கு, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு தெரியாதுல, கீழே லைக் பட்டன் அழுத்துங்க. நான் லைக்கை பார்த்துட்டு அடுத்த டாபிக் சீக்கிரம் எடுக்கிறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.